இன்னைக்கு காலையில் காலையில் நம்ம என்ன எந்திரிச்சு என்ன மாதிரியான நடவடிக்கை இருக்கோ அப்படித்தான் இன்னைக்கு பொழுது கூட அமையும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இன்றைக்கி காலையில் ஒரு முக்கியமான விஷயமா கிளம்பி நான் ரெடியாகி சேலை கட்டிட்டு வர்றதுக்குள்ளே சீமாப்பா பைக் எடுத்துகிட்டு விருன்னு என்னை விட்டுட்டு ஓடுறாருங்க. ஏங்க என்னங்க விட்டுட்டு ஓடுறீங்க, நில்லுங்கன்னா நிப்பாட்டுறது, அப்புறமா நின்றுட்டாருன்னு நினச்சி நான் போனோம்னா ஓடுறது, இப்படி இருக்காருங்க. இப்படி காலையிலே விளையாட்டு கட்டிக்கிட்டு டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருந்தார். சரி, அவர் விளையாட்டு கட்டிக்கிட்டே இருந்துட்டு போகிறார், நம்மளுக்கு என்ன, நம்மளுக்கு டென்ஷன் பண்ணுறதே வேலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு, சரி போங்க விட்டுட்டு போங்க, போகிற வரைக்கும் போங்க, நான் பின்னாடியே நடந்து வாரேன்னு நினச்சிக்கிட்டு பேச வாண்டி வந்தேன். அதுக்கப்புறம் என்ன, மெயின் ரோட்டில் போய் நிப்பாட்டிட்டார் எப்படியோ ஒரு வழியாக. எங்கே கிளம்பி போய்கிட்டு இருக்கோம்டா, எங்கள் ஹைதராபாத்தில் ஒரு அக்கா என்னுடைய சப்ஸ்கிரைபருங்க. அவங்க ரொம்ப நான் வீடியோ போட்டதுலேருந்து என்னுடைய சேனலை வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க வருங்க. ரொம்ப பாசக்காரவுக. ஒரு நாள் இங்கே மதுரை வந்தவுக பார்க்குறதுக்கு வேலைமாலில் காத்துக்கிட்டே இருந்தாங்க. நானும் கூட்டிக்கிட்டு வீட்டுக்கு வந்தேன். வீட்டில் அம்மா போட்டிருக்கு, வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு நாத்தனார் சொன்னதுனால வெளியிலேயே உட்காந்து பார்த்துட்டு அப்படியே போயிட்டாங்க. நான் அவளுக்கு ஒழுங்காக கவனிக்க முடியல, அவங்க வாங்கிட்டு வந்த பொருளை நானும் சாப்பிடவும் முடியல, அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அதனால் பார்த்துக்குங்க ரொம்ப சங்கட்டமாக போனாங்க. மறுபடியும் அவங்க சொந்தக்காரங்க பிள்ளைக்கா யாருக்கும் விசேஷம் காது குத்துறாங்க. ஃபங்க்ஷன்லாம் பெருசாக வைக்கலை, ஆனால் கடா வெட்டி காது குத்துறாங்க. அந்த ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் வந்துருங்கக்கா அப்படின்னு என்னை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. சரிக்கா நான் வந்துடுறேங்க்கான்னு அன்றைக்கி சொல்லிட்டேன். அப்புறம் அந்த ஃபங்க்ஷன் வந்த உடனே ஃபோன் அடித்தா நான் சரி இங்கனக்குள்ளே தானே, மதுரைக்குள்ளே தான்டாக, சரி போயிட்டு வந்துடுவோம்னு சொல்லிட்டு நானும் அட்ரஸ்லாம் கேட்டு வச்சேங்க. அவங்க வந்துட்டு நாங்கள் ஹைதராபாத்துலேருந்து கிளம்பி ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருக்கோம்க்கா, காலையில் வந்துருங்கக்கா, உங்களுக்காக வண்டியெல்லாம் நான் நிப்பாட்டி வச்சுருப்பேன்க்காண்டாங்க. காலையில் 6 மணிங்க, 5:30 தான் நினைக்கிறேன். அதுக்குள்ளே விடிஞ்சிருச்சானா, பூராமே வெளிச்சத்தான் லைட்டு எரியுதா. அப்படி அவங்க சொன்னாங்க. சரின்ட்டு நானும் கிளம்பலாம்னு தாங்க இருந்தேன். ஆனால் பாருங்கள், கோயிலில் கும்மி அது இதுன்னு கும்மி ஒட்டிட்டு ரொம்ப டயர்டாகி தூங்கிட்டேங்க. காலையில் கரெக்டாக ஃபோன் அடிச்சிட்டாங்க. ஃபோன் அடித்த உடனே எங்கள் வீட்டுக்காரர் ஏமா அந்த அக்கா ஃபோன் அடிக்கிறாங்கம்மா, எந்திரிமா கிளம்பி போயிட்டு வந்துடுவோம் அப்படின்ட்டே எங்கள் வீட்டுக்காரர் எழுப்பினார். எனக்கு கை கால் குறுக்கெலாம் வலிச்சிச்சா, சரி நம்மளுக்கும் கோயிலில் விசேஷம் வச்சுருக்கோம்ன்றாங்க. கோயிலுக்கு போகாத சூழ்நிலை ஆகி போயிருமோ, அதாவது சொல்லுவோம்ல நம்மளுக்கு என்ன பிரச்சனைன்னு உங்களுக்கு தெரியும், அந்த மாதிரி ஆயிருமோ, அதுக்கான அறிகுறியெல்லாம் தட்டுதே அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் போகலைங்க. அவங்க என்ன செஞ்சுருக்காங்க, நாங்கள் வருவோன்னு எதிர்பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. ஹைதராபாத்துலேருந்து எனக்கு ஒரு சேலையும் எடுத்துகிட்டு வந்தாங்களாம். அந்த சேலையும் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டு வர்றாங்கன்னு சொல்லிட்டு கிடந்திருக்காங்க. ஆனால் நான் கடைசி வரைக்கும் போகலை. அவங்க சாயந்தரமாக ஃபோன் பண்ணி ரொம்ப மனசு கவலைப்பட்டாங்க. ஏக்கா உங்கள் சொந்தக்காரவங்க வீட்டில் விசேஷம் வச்சு அப்படி போகாமல் இருப்பீங்களா, நான் உங்களுக்கு எத்தனை தடவை ஃபோன் பண்ணேன், உங்களுக்காக அங்கே ஹைதராபாத்துலேருந்து ஒரு சேலை எடுத்துக்கிட்டு எங்கள் அக்கா வராகன்னு நான் எங்கள் சொந்தக்கார ஊரும் சொல்லி வச்சுருந்தேனே, என்ன அந்த முனியம்மாக்கா வராகன்னு சொன்னையே, வரலையேன்னு எல்லாரும் என்னை கேட்டாங்களக்கா, என்னை சங்கடப்படுத்தி விட்டீங்களக்காண்டு அவங்க சங்கடப்பட்டாங்க. அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக போயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் காலையில் ட்ரெயின் ஏறுறோம், உங்களை ஒரு தடவை பார்த்துட்டாலும் போக முடியுமாண்டாக. இவ்வளோ பாசமான இவ்வளோ உறவுகளை, நம்ம உண்மையான உறவு வச்சவங்களை மறந்து விட்டு இப்படி சொந்த பந்தமுண்டு நம்ம ஓடுவோமேன்னு அவங்க சொல்கிறதுல 100க்கு 100 உண்மை இல்லையா. எங்கள் வீட்டுக்கார் 2 நாளாக என்கிட்ட உண்மையிலேயே பேசலைங்க. ஒரு மனுஷன் ஒரு விசேஷத்துக்கு வாண்டு கூப்பிட்டா என்னால் வர முடியாதுக்கா, நல்லபடியாக விசேஷத்தை கொண்டாடுங்கக்கான்னு சொல்லிடணும். அப்படி சொல்லிட்டேன்னா நீ மனுஷி வாரம்ட்டு சொல்லிவிட்டு அப்புறமா குறுக்கு வலிக்குது, கை வலிக்குது, கோயிலுக்குள்ளேயே நீ போகாட்டாலும் கோயிலுக்கு வெளியில் நின்றாவது அவளை பார்த்துட்டு விசேஷத்தை முடிச்சுட்டு இந்தாருக்கு மதுரைக்குள்ளே தானே போயிட்டு வந்துடலாம்ல. நீ பேசாண்டு தூங்குறதுக்கு இது பண்ணிக்கிட்டு ஒரு 2 மணி வரைக்கும் கும்மி ஓட்டிட்டு தூங்கிட்டு அதுக்கு ஒரு பதில் சொல்கிறியடி. இதை நான் ஏற்றுக்கிறவே முடியாது, என் மனச்சாட்சி ஏற்றுக்கிறாது. நீ என்கிட்ட பேசாதுன்னா அன்னைக்கு பூரா நெசமாகவே என் மேலே சத்தியமாக என் புருஷன் பேசலைங்க. ரொம்ப நல்ல மனுஷங்க என் புருஷன். அதோட என்ன பார்த்துக்கங்க, காலையில் எழுந்திரிச்சு அவங்கள போய் பார்த்துட்டு வந்துருங்க. நான் வாங்கி வச்ச அப்பளமும் அவங்களுக்காக அப்பளம் வேணும்ன்றாங்க. அந்த அப்பளத்தையும் வாங்கி வச்சுருந்தேன். குறுக்கு பாதையில் கொண்டு வருங்க எங்கள் வீட்டுக்காரரு. ஏண்டா ட்ரெயினை போய் பிடிக்கணும், அவங்கள பார்த்துடணும்ண்டு அவ்வளோ ஒரு சங்கடப்பட்டார். நீ வாடின்று என்னை கூட்டிகிட்டு அதோட குறுக்கு பாதையில் இது பண்ணி அவங்க போய் ட்ரெயினில் ஏறி உட்காந்துட்டேக்கா, நீங்கள் இப்போவும் என்னை ஏமாற்றிட்டீங்களா, என்னை அனுப்பி விட்றமுடிய இப்போவும் என்னை ஏமாற்றிட்டீங்களாக்கான்றாக. எனக்கு உண்மையிலேயேங்க ஒருத்தவங்க சப்ஸ்கிரைபரில் எப்படி நினைக்கிறாங்களோ தெரியலைங்க. என் மேலே பாசம் வச்சு எனக்காக ஒன்று பண்ணுறப்போ நம்மளுக்கு அதை போய் இது பண்ண முடியலேன்னு மனசு வருத்தப்பட்டு போச்சு. கடவுளே அந்த ட்ரெயினை கொஞ்ச நேரம் நிப்பாட்டி வைங்க, நாங்கள் வந்துடுறோம்ட்டு குறுக்கு சந்துலாம் விழுந்து மெயின் ரோட்டில் போனால் ரொம்ப லேட்டாகும், டிராஃபிக்காக இருக்கும்ட்டு குறுக்கு சந்துலாம் விழுந்து போனார். போய் எப்படியாவது ட்ரெயினை பிடிச்சிருவோம். நான் ட்ரெயினில் ஏறி உட்காந்துட்டேக்கா 6:45 எடுத்துருவாக்கா ட்ரெயினுன்றாங்க. நாங்கள் இங்கே 6:15 இங்கேருந்து போகிறோம், இன்னும் 1/4 மணி நேரத்தில் போயிடணும்னு வேகமாக எங்கள் வீட்டுக்கார அழுத்தி போனாருங்க. ஏன்னு கேளுங்க, நம்ம மேலே பாசமாக நம்மளை வாண்டு ஒரு உறவாக நினச்சி கூப்பிட்டு அந்த விசேஷத்தை நம்ம ஒரு உதாசீனப்படுத்திட்டோமே. இந்த உண்மையிலேயே எனக்கு மனசு அம்பட்டு வேதனையாக இருந்துச்சு. எங்கள் வீட்டுக்காரர் என்னையை வர்ற வழி ஊரும் திட்டிக்கிட்டே வந்தார்.
ஒரு மனுஷன்கிட்ட ஒரு மரியாதைன்றது உனக்கு கிடையாது. உன் இஷ்டத்துக்கு நடந்துக்கிற அப்படிலாம் இருக்காத. ஏதோ எங்கேருந்தோ அவங்க ஊர்லேருந்து ஹைதராபாத்து 2 நாள் பயணம் பண்ணி தன்னோட உறவு விசேஷத்துக்கு வந்துடணும்னு தானே வந்திருக்காங்க. நீ இந்த இருக்கிற மதுரைக்கு வர முடியாதா? மதுரைக்கு இருக்கிற இடத்துக்கு போக முடியாதான்ட்டு இந்த பெரியார் பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே பைக்கே போகக்கூடாது, பஸ்ஸு மட்டும் தான் போகணும், அடைச்சிருவாங்க. ஆனாலும் அதுக்குள்ளே அதிகாலைன்றதுனால எதுவும் கண்டுக்கிறல. அதுக்குள்ளே உள்ளே விட்டு பெரியார் பஸ் ஸ்டாண்டில் இருக்குங்க, பெரியார் நிலையத்தில் இருக்குங்க தாண்டி அந்த ரயில்வே ஜங்ஷன் 4வது பிளாட்பாரத்தில் இருக்கேன்க்கா 4வது பிளாட்பாரத்தில் இருக்கேன், வந்துருங்கன்னு சொல்லியிருந்தாங்க. எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் எதுவுமே பேச்சே பேசலை. நீலாம் ஒரு பொம்பளையா, நீலாம் ஒரு மனுஷியாண்டு என்னை 2 நாளாக குறையிறாரு பார்த்துக்கங்க. உண்மையிலேயே அப்படி ஒரு திட்டுனாரு. எங்கள் அம்மாவை அதை விட ஏண்டி என்னென்ன சொந்தம் வந்தான், என்ன சொந்தம் வந்தான், சொந்தக்காரி ஊரா அப்படின்னு திருப்பிக்கிடுவா. அதுக்கு நம்ம பழகுனவங்களுக்கு விசேஷத்துக்கு நம்மளை அப்படி விழுந்து கவனிப்பாங்க. பழகுனவுக்கு தான் அப்படி உசுரை கொடுத்து கவனிப்பாங்க. அது மாதிரி அங்கேருந்து ஹைதராபாத்துலேருந்து உன்னைய வாங்கக்கா எங்கள் அண்ணன் விட்டு விசேஷத்துக்கு, அண்ணன் பிள்ளை காது குத்துக்குன்னு கூப்பிட்ருக்க பிள்ளை எனக்கு தெரியாமல் போச்சே, இல்லைன்னா அவர் காலையில் அடித்து விரட்டி எழுப்பியிருப்பேனே அப்படின்ட்டு. அதோட இன்னைக்கு ஒரு விசேஷம்ட்டு கிளம்புனேன். எங்கள் வீட்டுக்காரர் முறைச்சிக்கிட்டு துண்ணிக்கிட்டு நீலாம் பொம்பளைட்டு போடி எங்கிட்டு அப்படின்ட்டு ஒன்றுமே சேலை நல்லா இருக்காண்டா, கேவலமாக இருக்குது அப்படின்ட்டுவாரு. இப்படி சொல்லிக்கிட்டு தெரிஞ்சார். அதோட எங்கள் விடுங்கங்க, நான் தெரியாமல் பண்ணிவிட்டேன், நான் அந்த அக்கட்ட மன்னிப்பு கேட்டு சாரியை கேட்டு அப்படியே வந்துடுறேங்க அப்படின்ட்டு. என்ன நீ ஜாரி கேட்டாலும் அவங்க மனசு அந்த ஏமாற்றத்தை நீ திருப்பி கொடுக்க முடியுமா? நீ ஏமாத்தினது மாதிரி தான் இதெல்லாம் அப்படின்ட்டு என்னையே வஞ்சார். நீங்களும் கமெண்ட் பாக்ஸில் வைங்க. அவர் சொல்கிறது ரைட்டு தாங்க. நான் வேணுக்கும்டே நெசமாகவே இல்லைங்க. வீட்டுக்கு தூரம் ஆயிட்டோம்னா அங்கே போக முடியாதுல்ல, உள்ளக்க போக முடியாது கோயிலுக்குள்ளே. அப்புறம் போய் என்னத்த விசேஷம் எனக்கு கொஞ்சம் எப்படி நான் யோசித்தேன், எப்படி போகிறது, இங்கேருந்து பிள்ளைகள்லாம் கூட்டிக்கிட்டு அப்புறம் இது எப்படி பல வாக்கில் யோசிச்சேன்னு வச்சுக்கோங்களேன். அதை சொல்ல தெரில. அதோட என்ன ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டோம். ரயில்வே ஸ்டேஷன் போனால் ரயில்வே ஸ்டேஷனில் 50 பேரும் படுத்து கிடக்காங்க பிளாட்ஃபார்ம்லேயே ரொம்ப பேர். ஆனால் இப்போ தான் வேலை நடந்துக்கிட்டு இருக்கும், ரயில்வே ஸ்டேஷன் வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால் இந்த வேறு வழி பக்கம் மாற்றி விட்ருந்தாங்க. அந்த வழி பக்கம் எங்கள் வீட்டுக்காரர் கூட்டிகிட்டு போனார். இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி போய் பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுக்கணுமாங்க. எங்கள் வீட்டுக்காரர் சொல்கிறாருங்க, பிளாட்ஃபார்ம் எதுக்குங்க டிக்கெட்டு, நம்ம என்ன உள்ளே போய் ஏறவா போகிறோம் அப்படின்னே. உள்ளக்க போகணும்டாவே டிக்கெட் வேணும்படி அப்படின்றாரு. எங்கே அப்படி காசை வேஸ்ட் பண்ணுறீங்கன்னு கற்றுனே. தாடி காசை வேஸ்ட் பண்ணுறா, காசை இந்த டிக்கெட்டை மட்டும் இல்லைண்டா 500 ரூபா அவதாரம் வேண்டாம், உன் சேனல்லே கேட்டுப்பாரு மக்கள்கிட்ட, என்ன எத்தனை பேர்த்துக்கு வேணாலும் கேட்டுப்பாரு. உனக்கெல்லாம் என்ன தெரியுது, சும்மா வாய் மட்டும் பேச தெரிஞ்சால் போதுமா, 4 இடம் தெரியுமா, ஒரு மனுஷ மக்களை மதிக்க தெரியுதா, என்ன தெரியுது உனக்கெல்லாம் அப்படி இப்படின்னு என்னை கொடையா வசம் பாடிக்கிட்டே வந்தார். அவர் வசயம் படிக்கிறத விட்டுட்டு சரி நான்டா எங்கள் சேனலில் கேட்டு பார்க்குறேன், உண்மையிலே பிளாட்ஃபார்ம் டிக்கெட் எடுக்கணுமாங்க, எடுக்கலைன்னா அவதாரமாக ஓடுவாங்க, அங்கே யார் இருக்கா கேட்க ஒருத்தருமே இல்லையங்க. நான் பாட்டு பிளாட்ஃபார்மில் போய் ஏறி எந்த பிளாட்ஃபார்ம்னு பார்த்து நாங்கள் பாட்டுக்கு தானே போனோம். யாராவது மறித்து எங்கே பிளாட்ஃபார்ம் டிக்கெட் அப்படின்லாம் ஒருத்தருமே கேட்கலையே. ஆனால் எங்கள் வீட்டுக்காரர் அப்படி சொல்கிறாரு, எங்க நம்ம டிக்கெட்டை கொண்டுக்கிட்டு உள்ளே போனோம், எங்க டிக்கெட் எடுத்தியா எங்கே அப்படின்னு யாருமே கேட்கல, ஒருத்தருமே ஒன்றும் கேட்கலையே அப்படின்னே. ஓடி என்கிட்ட கேட்கலேண்டா, சட்டப்படி எடுத்தே ஆகணும், எடுக்காமல் எப்படியாவது மாட்டிக்கிட்டோம்டா 500 ரூபா அவதாரம். நீ வேணா உலகத்திலே கேட்டுப்பாரு, நீ தான் கையில் சேனல் வச்சுருக்கீல, உலகமே உனைய தானே பார்த்துக்கிட்டு இருக்கு, வாயாடி பேச்சா கேட்டுக்கிட்டு இருக்குல்ல, போய் கேட்டுப்பாரு. பெரிய வாய் வசம் மட்டும் தெரிஞ்சால் போதும், உலகம் தெரியுதா அப்படின்ட்டு பேசிக்கிட்டே வந்தார். என்னடா இது வசம் படிக்கிட்டே இருக்காருன்னு நானும் வேகத்தில் என்னால் நடக்க வர முடியல. மரியாதையை வேகமாக நடந்து வா, மெதுவாலாம் நடக்கக்கூடாதுன்னு திருன்னு ஓடுனார். என்னால் நடக்க முடியலங்கண்டே, நடந்து வா வேகமாட்டு ஓட்டமும் பெருநடையுமா இருந்தார். நான் அவருக்கு எனக்கு ஒரு 10 அடி கேப்பில் நடந்து வந்துக்கிட்டு இருந்தேன். ஏண்டு கேளுங்க, நம்ம கனத்த உடம்பா இருக்குது, அதுவும் காலையில் அதிகாலையில் நடந்து எந்த காலம், மூஞ்சியை கழுவிட்டு சேலையை கட்டிட்டு நடந்தால் அப்படி எப்படித்தான் வாக்கிங்லாம் போகிறாங்களோ, கையில் இருக்கிற அந்த வேர்வை ஊரம் அப்படியே புல்லுன்னு அப்படியே நடந்துக்கிட்டே இருந்துட்டு நின்று வச்சுங்க, புல்லுன்னு மேலே ஊரம் சுள்ளுண்டு ஆகி அப்படியே வெளியேறுது வேர்வை. ஐயோ அப்புறம் வேகமாக இறங்கடியே, சீக்கிரம் இறங்கடியே, ரெயின் போயிடுச்சுன்னா பாவம் அந்த அக்காவை இவ்வளோ தூரம் வந்து பார்க்க முடியாமல் போயிடும், வேகமாக இறங்கடின்றார். உண்மையிலே கால் இன்னும் வலிக்குதுங்க, அந்த அளவுக்குங்க. குடுன்னு போனோம். அந்த அக்கா இன்ஜினுக்கு பக்கத்தில் இருக்கிறது பக்கம் வாங்கன்ட்டாங்க. இங்கே வருங்க நடுவில் போய் நின்றுக்கிட்டு இந்த பக்கமாக அந்த பக்கமானு தெரில. நாங்கள் வாட்டுக்கு இன்ஜின் எங்கன இருக்குது அப்படின்னு கேட்டான். முன்னாடி ஒரு இன்ஜின் இருக்கான், பின்னாடி ஒரு இன்ஜின் இருக்காம்ல, இது எங்களுக்கு தெரியல. இது என்னடா கொடுமையாக போச்சு, இன்ஜினுக்கு பக்கம் மட்டும் 2 இன்ஜின் இருக்காங்க. ஏக்கா இன்ஜினுக்கு நீங்கள் அங்கேருந்து பிளாட்ஃபார்ம்லேருந்து இறங்கி வந்து லெஃப்ட் சைடு போனீங்களா ரைட் சைடு போனீங்களா அப்படின்னு. லெஃப்ட் சைடு போட மாட்டாங்க. ஐயோ லெஃப்ட் சைடு அங்கே ஓடியாங்கன்ட்டு ரைட் சைடு எப்படியும் ஒரு 30 வெட்டியை தாண்டி போயிருப்போம். அப்புறம் இந்த பக்கம் கடந்து ஓடுறோம்.
அப்புறம் என்ன எல்லாம் அந்த அக்காவை எப்படியாவது பார்த்து அவங்ககிட்ட பேசி வழி அனுப்பி வச்சிடணும் அப்படின்றதுக்காகத்தான் அப்படி போய்கிட்டு இருந்தேன். ஏன்னு கேளுங்க, அவங்க வந்து அவ்வளோ தூரம் ஹைதராபாத்துலேருந்து வந்து அன்னைக்கு என்கிட்ட சரியாக பேச முடியாமல் போயிட்டாங்க. இன்றைக்கி விசேஷத்துக்கு கூப்பிட்டு போக முடியாமல் போனது அவங்களுக்கு சங்கட்டமாக இருந்துச்சு. அவங்களுக்கு சங்கட்டப்பட்டு சாயந்தரம் ஃபோன் பண்ணாங்க உண்மை. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருந்துட்டு என்கிட்ட இருக்கிற அப்பளத்தை அவங்ககிட்ட கொடுத்தேன். அவங்க ஒரு சேலை எடுத்து கொடுத்தோம்டாங்கல்ல, அந்த சேலையை என்கிட்ட கொடுத்துட்டு அப்படியே டாட்டா சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் பேசிக்கிட்டு இருந்தோம். ட்ரெயின் எடுத்துச்சு, நான் ட்ரெயினுக்குள்ளே தான் இருந்தேன். குடுக்குன்னு அப்புறம் இறங்கி ஓடியான்ட்டேன். அதெல்லாம் வீடியோ எடுக்க விடான்ட்டாங்க. என்னையும் வீடியோ எடுக்க வேணாம், எங்கள் வீட்டுக்காரும் வீடியோ எடுக்காதீங்க அப்படின்ட்டாங்க. சரி சரி, அவங்க விருப்பத்துக்கு நம்ம எதுவும் தடை சொல்லக்கூடாது. ஏன்னு கேளுங்க, எல்லாரும் சோசியல் மீடியாவில் வர்றதுக்கு ஆசைப்பட மாட்டாங்க. அதோட என்ன கிளம்பி அப்புறம் வந்தோம். எங்கள் வீட்டுக்காரர் முறைச்சாரு. முறைக்காதீங்கப்பா, அதான் நான் அந்த அக்காட்ட மன்னிப்பு கேட்டேன். அவங்களும் சந்தோஷமாக என்னை வழி அனுப்பி வச்சதுக்காவது வந்தையிலேருந்து சந்தோஷப்பட்டாங்கல்ல. தெரிஞ்சே பண்ணுறதில்லப்பா அப்படின்னேன். அதோட நீ தெரிஞ்சு பண்ணுறதில்ல இருந்தாலும் அவங்களுக்கு என்ன தோணும், நம்ம ஒரு சப்ஸ்கிரைபர், அதனால தான் நம்மளை வந்து ஒதுக்கிட்டு நம்ம கூப்பிட்டதை பெருசாக எடுத்துக்கல அப்படின்னு தோணும்ல. இதுவே ஒரு சொந்தக்காரவங்க, இப்போ உனக்கு சித்தியோ உங்கள் மாமாவோ அப்படி சொன்னாங்கன்னா இருப்பியா? அந்த மாதிரி தான் நம்ம யோசிக்கணும். சப்ஸ்கிரைபர்னு ஊர்லேருந்து நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி ரசிக்கிறது அது வேறு. உன்னை உன்னை நான் பார்க்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி பார்க்க வர்றது அது வேறு. அப்படி யோசிக்கக்கூடாது. மனுஷங்க எல்லா மனுஷங்களும் கெட்ட மனுஷங்களாக இருக்க மாட்டாங்க. நல்ல மனுஷங்களும் பூமியில் வாழுவாங்க. ஒரு சில கெட்ட மனுஷர்களை எண்ணி பல நல்ல மனுஷர்களை நம்ம இழக்கக்கூடாது அப்படின்னுக்கிட்டே வந்தாது. அது ரைட்டு தாங்க, தெரியாமல் செய்துட்டேன். இனிமேல் வந்து யாராவது எனக்கு வந்து பத்திரிக்கை கொடுத்தாவோ அல்லது விசேஷத்துக்கு வான்னு கூப்பிட்டாவோ எவ்வளோ தூரமாக இருந்தாலும் நான் கிளம்பி ஓடியேறேன், போதுமா அப்படின்னே. ஆமாம், அதுதான் நல்ல முறை. உன்னை பார்க்கணும், உன்னை விசேஷத்தில் கலந்துக்கிற வைக்கணும் அப்படின்னு அவங்க சந்தோஷம்தான், ஒரு சந்தோஷம்தான். அது உனக்கு ஒரு குடுப்பனை தான். அதை நீ வந்து உதாசீனப்படுத்தக்கூடாதுன்னு எனக்கு அறிவுரை பண்ணிக்கிட்டே வந்தார். சரிங்க சரிங்கன்னு கேட்டுக்கிட்டே வந்தேன். எங்கள் வீட்டுக்கார் ரொம்ப உண்மையிலே நல்ல மனுஷங்க. யாராவது வீட்டுக்கு வெளியில், அதாவது வெளி இடத்துல இருக்கிறப்ப தான் வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும்னு நினைப்பார். வீட்டுக்கு வந்தோ அல்லது நம்மளோட உறவு சார்ந்து பேசிட்டாங்கன்னாங்களோ அவரை ரொம்ப நம்புவார். அப்படிதான் எங்கள் வீட்டுக்காரர் சொல்லிக்கிட்டே வந்தார். சரிங்க சரிங்க, நான் செஞ்சது தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அவரை சமாதானம் பண்ணிக்கிட்டே வந்தேன். நான் செஞ்சது சரியாக தப்பான்னு நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் பாக்ஸில். அதுக்கப்புறம் நான் வீட்டுக்கு வந்தோடனே ஆத்தாங்கி சோறு ஊக்கிக்கிட்டு இருந்துச்சு. காலையிலே எழுந்திரிச்சு கோலப்பொடியில் கலர் கோலப்பொடியிலே கோலத்தை போட்டு வாசலை தெளித்து ஆத்தா வெளியில் அடுப்பை பற்ற வச்சு சோறை மட்டும் வடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் ரசம் வச்சு முட்டையை வறுத்து பிள்ளைகளுக்கு வச்சுட்டு அப்படியே ஸ்கூலுக்கு அனுப்பிட்டு அதுக்கப்புறம் நானும் கிளம்பி ஒரு விசேஷத்துக்கு கிளம்பி அப்படியே போயிட்டு வந்துட்டேங்க. எங்கள் குடும்பமும் எங்களையும் பிடிக்குதுன்னா லைக் பண்ணுங்கள். எங்கள் வீட்டுக்காரர் சொன்ன மாதிரி அந்த பிளாட்ஃபார்ம் டிக்கெட்டு கொடுக்கணுமா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், உண்மைதானா அப்படின்றத. நான் கேட்கணுன்னே உங்களுக்கு நினச்சிக்கிட்டு இருந்தேன். பார்க்குற கமாண்டே பண்ணாரவங்க கூட பண்ணுங்கள். எங்கள் அம்மா அந்த சேலையை ஊற்று பார்த்து கிடந்துச்சு. நல்லாத்தே இருக்குது பிள்ளை, அங்கேருந்து ஹைதராபாத்தில் இருந்து எடுத்துகிட்டு வந்திருக்கேன், நீ போகாமல் இருக்கலாமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே சாத்தம் அடிச்சுக்கிட்டு இருந்துச்சு. சரி, இப்போ தான் உன் மருமை எனக்கு பாடம் எடுத்தார், திரும்ப ஆரம்பிச்சிடாத ஆத்தா, என்னை விட்டுரு அப்படின்ட்டு உள்ளே ஓடிட்டேன். அதுக்கப்புறம் என்ன பிள்ளைகளாம் தூங்கி கிடச்சிங்க, எல்லாத்தையும் எழுப்பி அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு அதுகளை அனுப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் நான் ஒரு விசேஷத்தை அட்டன் பண்ணிட்டு வந்துட்டேங்க. என்னோடய சேனலோ என்னுடைய குணமோ என்னுடைய பேச்சும் பிடிச்சிருந்தா லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை ஆதரிங்க. உங்களுடைய விசேஷங்களுக்கு என்னை கூப்பிடுங்க, கண்டிப்பாக நான் வருவேன். வீட்டுக்கு பத்திரிக்கை வச்சு